எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு பச்சை அரிசி ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை லேசாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு 1 டம்ளர் பால் விட்டுக்கிறேங்க. அரிசி போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு வறுத்துட்டு 2 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஊற வச்சு இதையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டாச்சுங்க. நான் இந்த டம்ளரில் அரிசியும் பாசிப்பருப்பும் அளந்தங்க. 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ 3 டம்ளர் தண்ணி விடுறேங்க. இதில் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பால் விட்டுக்கிறேன், 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. சுகராக இருக்கும், வேணால் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் 1/4 டம்ளர் சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். மூணு விசில் வரட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க, கொலைய வெந்துடுச்சு. தண்ணி சுகராக இருக்குதுங்க. நான் வெள்ளைப்பாகு ஊற்றுறதுனால சுகராக வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 கல்லுப்பு போட்டுக்கலாம். சுக்குத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பக்கம். 1/4 கிலோ நல்ல வெல்லத்தை சூடு பண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கெட்டியாக இருக்குது. இதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. வானலில் 5 ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேங்க. பெரிய ஏலக்காவை 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 10 தேங்காவை பல்லாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, அதை போட்டுக்கிறேன். வறுத்துக்கலாம். போட்டுக்கிறேன். முந்திரி கழுவி வச்சுருக்குறேங்க, இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். செவக்க வறுத்துக்கலாம். செவக்க வறுபட்டுடுச்சுங்க. பொங்கலில் சேர்த்துக்கலாம். வறுத்தது சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை நிறுத்திடலாங்க. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இஞ்சிருங்க. இனிப்பு இறங்கிரும். பரிமாறிடலாம். சுவையான பாரம்பரிய சர்க்கரை பொங்கல் தயார். நன்றிங்க.